ஆஸ்டியோபொரோசிஸ் அப்படின்ட்டு ஒரு டிசீஸ் இருக்குது. அது பார்த்திங்கன்னா போன் ரிலேட்டடானது தான் அது. இந்த போன்லாம் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். வீக்கான ஒரு கண்டிஷன் தான். அப்போ வீக் ஆகிடுச்சின்னா அது என்ன ஆகும்னா அப்படியே உடஞ்சிடும். ஒரு உளுத்து போன கட்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது உளுத்து போன கட்டையை நம்ம அப்படி பிடிச்சி இது பண்ணாலே டக்குன்னு முறிஞ்சிடும். அந்த மாதிரி ஒரு நிலையில் வரும்பொழுது தான் ஆஸ்டியோபொரோசிஸ் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஒரு 60லேருந்து 65, 70 அந்த மாதிரி வயசில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு இது வரும். ஏன்னா ரொம்ப போன் வீக் ஆகிடும். அவங்க கால்சியம் எடுக்காமல் இருந்திருக்கலாம், விட்டமின் டி எடுக்காமல் இருந்திருக்கலாம், அதே மாதிரி கால்சியம் ரிலேட்டடான உணவுகளை உண்ணாமல் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்பொழுது இந்த வகையான ஒரு டென்சிட்டி இருக்காது போனில். ஸோ இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா அவங்க வந்துட்டு சில பேருக்கு வெயிட்டு காரணமாக இருக்கும். ரொம்ப ஓவர் வெயிட்டில் வந்திருப்போம். சில பேர் வந்துட்டு கீழே வந்து ஈஸியாக விழுந்துருவாங்க. கீழே விழுந்துட்டாங்கன்னா அவங்க ரொம்பவே அஃபெக்ட் ஆவாங்க. இது வந்துட்டு நிறைய பேருக்கு மரபணு கூட காரணம்னு சொல்கிறாங்க இது டிசீஸ் வர்றதுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து செக் பண்ணணும். நம்மளோட கால்சியம் எவ்வளோ இருக்குது, விட்டமின் டி எவ்வளோ இருக்குது. ஏன்னா இது வந்து ரொம்ப சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவு தான். இதில் வந்து சிம்டம்ஸே தெரியாது. நம்ம கீழே விழுந்த உடனே தான் தெரியும் இடுப்பெலும்பு உடஞ்சிது, இல்லை ஏதோ ஒரு முட்டி உடஞ்சிது, இல்லை எதுவும் சொல்லிட்டு. ஸோ நம்ம நெக்கில் கூட இருக்கும், பேக்கில் கூட நம்மளுக்கு வந்துட்டு ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம வந்து இதுக்கு வந்து நிறைய மெடிசன்ஸ் கொடுத்தா கூட இதில் தீர்வு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அக்குபங்க்சர் 100% கொடுக்கும். இந்த மாதிரி ஆஸ்டியோபொரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து கண்ணில் கூட பார்வை மங்கும். அதே மாதிரி லங்ஸ் ரிலேட்டடாக சளி பிடிச்சிட்டே இருக்கும், காஃப் வந்துகிட்டே இருக்கும். இப்போ அவங்கள பார்க்கும்போதே பார்த்திங்கன்னா ஒரு ஹைட்டு வந்து கூட 1 இன்ச்சு கம்மியாக இருப்பாங்க. ஏன்னா போன் டீஜென்ரேட் ஆகிறது, ஸ்பைனல் கார்டு வந்து டீஜென்ரேட் ஆகும். அப்போ என்ன ஆகும்னா அது அப்படியே சுருங்க தானே ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி சில பேர் பார்த்திங்கன்னா ஒரு வளைஞ்சிட்டு நிற்கிற மாதிரி, ஸ்ட்ரெயிட்டாகவே நிற்க மாட்டாங்க, கொஞ்சம் வளைஞ்சா மாதிரி கூட நிற்பாங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம அந்த மாதிரி இருக்கும் பொழுது நம்ம கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் கால்சியம் சாப்பிடுங்க, ப்ளஸ் விட்டமின் டி எடுத்துக்கோங்க. உணவில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவையோ எல்லாத்தையுமே சாப்பிடுங்க. அப்படியும் கூட உங்களுக்கு வந்துட்டு சரியாகலை அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக போன் டென்சிட்டி டெஸ்ட்டு கூட எடுக்கிறாங்க. எடுத்து பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அக்குபங்க்சர் வந்து உங்களுக்கு சைடு எஃபெக்டே இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு 100% தீர்வு இதுக்கு தரும். இப்போ இந்த டீஜென்ரேஷன் சொன்ன பார்த்தீங்களா, அதுக்கு வந்து வேறு அப்போ வந்து அவங்க என்ன ஆகுனா, இப்போ ஒரு 60 வயசுன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்துட்டு 40 வயசில் வந்து ஒரு 6 அடி இருந்தாங்க. ஆனால் 60 வயசுக்கு போகும்போது 5.5 அடி ஆகிட்டாங்க, இல்லை 5 அடி ஆகிடுவாங்க. அப்போது போன்லாம் டீஜென்ரேட் ஆகும்போது அது என்ன ஆகும், சுருங்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரியாக இருக்கிற ஒருத்தரை வந்து நம்ம திருப்பியும் அந்த 6 ஃபீட்டுக்கு கொண்டு போக முடியுமா? 6 அடிக்குன்னா கண்டிப்பாக சான்சஸ் நிறைய இருக்குது பை அக்குபங்க்சர். ஏன்னா அக்குபங்க்சர் மட்டும்தான் இப்போ போன் டீஜென்ரேட் ஆகுதுன்னா அது ஏன் ஆகுது, அது யார் காரணக்கர்த்தான்னு பார்த்திங்கன்னா கண்டிப்பாக யூரினரி பிளாடரும் கிட்னியும் தான். ஸோ நம்ம அவங்கள போயிட்டு ட்ரீட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக அந்த லோவானது இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அந்த 5 அடியோ இல்லை 5 அடியோ அவங்களோட ஒரிஜினல் 6 அடி ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் ட்ரை பண்ணுறது கண்டிப்பாக தப்பே கிடையாது. இது முடியும், பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஆஸ்டியோபொரோசிஸ் ப்ராப்ளத்தில் வந்துட்டு கஷ்டப்படாதீங்க. அது முக்கியமாக ஒன்று சொல்லணுன்னா, இதில் வந்து ரொம்ப சேஃப் வந்து நீங்கள் விழாமல் இருக்கணுன்றது தான். ஒன்ஸு நீங்கள் விழுந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நொறுங்கிடும். அப்புறம் அதுக்கு எவ்வளோ ப்ராப்ளமாக அதை எவ்வளோ நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஃபேஸ் பண்ணணும்னு நினச்சி பாருங்கள். ஸோ அதனால் கண்டிப்பாக ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடில் நான் வந்து பரவாயில்ல நான் போயிடுவேன் அப்படிலாம் நினைக்க வேண்டாம். ஏன்னா சின்னதாக விழுந்தாலும் இடுப்பெலும்பு உடைஞ்சாலும் எப்படி இருக்கும்னு தெரியுமா? அதனால் வந்து பிளேட் வைக்கணும், அந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு போகும் அது அப்புறம். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது பெட்டர். அதனால் கால்சியமும் விட்டமின் டி, போன் டென்சிட்டி இதெல்லாமே வந்துட்டு பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அவங்களுக்கு வந்துட்டு நடக்கும்போதே தெரியும், அவங்க வந்து இப்படி கூன் விழுந்த மாதிரி லைட்டாக சாய்வாக தான் இருப்பாங்க, நடப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம செக் பண்ணி பார்க்கணும். நிறையா வயசானவங்களுக்கு தான். ஏன்னா யூஎஸ்லலாம் பார்த்திங்கன்னா 50 இயர்ஸ்லேயே இந்த மாதிரி ஆஸ்டியோபொரோசிஸ் இருக்குன்றாங்க. ஸோ இங்கே வந்துட்டு 60, 65 அந்த மாதிரி. அதே மாதிரி அவங்க ஹைட்டில் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சுனாவும் நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுல தப்பே கிடையாது. டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகேனா ஓகே, இல்லைன்னா தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்க போகிறோம். ஆனால் அது இல்லைன்னு தெரியறதுக்கும் நம்ம வந்து டெஸ்ட் எடுத்தால் தான் முடியும். அதனால் டெஸ்ட் எடுக்கிறதுக்கு நிறைய பேர் தயங்குறாங்க.
தயங்காதீங்க. கண்டிப்பாக டெஸ்ட் எடுத்தால் மட்டும்தான் தெரியும் நம்மளுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து விடுபண்ணா கேர்ஃபுல்லாக இருங்க. ப்ளஸ் இந்த மாதிரி டெஸ்ட்டெல்லாம் எடுத்து உங்களுக்கு சரி வரலைன்னா கண்டிப்பாக அக்குபஞ்சரிஸ்ட் கிட்ட வாங்க. ஸோ தட் நீங்கள் கண்டிப்பாக அதுலேருந்து வெளியே வந்துடுவீங்க. இந்த மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க. அதனால் பயப்படாதீங்க. ஆஸ்டியோபொரோசிஸ் சொல்லிவிட்டு கண்டிப்பாக வாங்க, இதை சரிப்படுத்திக்கலாம்.